இந்த ஊரின் வறுமைகளை எண்ணி பாருங்கள். வெளியிலே பார்க்கிற போது எல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கிறது, தோட்டப்பாடா இருக்கிறது. இந்த ஊரிலே ஒரு பெண் பிள்ளை பெற்ற ஒரு சகோதரர், 2 பெண் பிள்ளை பெற்ற ஒரு சகோதரர், சாதாரண வருமானம் உள்ள சகோதரர், அவர் 2 பிள்ளையும் கல்யாணம் முடித்து அவர் கரை சேர வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள்ள கவலையின் அளவு என்ன? அது ஏன் இங்கு மட்டும் அப்படி இருக்கிறது? நான் சில தினங்களுக்கு முன்னால் வெலிகமையிலே ஒரு ஜனாசா வீட்டுக்கு சென்றிருந்தேன். பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த சகோதரர் என்ன உறவு சொன்னார், அவருக்கு 5 பொம்பளை பிள்ளைகள் நினைக்கிறேன், அல்லது 4 பொம்பளை பிள்ளைகள், 5 பொம்பளை பிள்ளைகள் நினைக்கிறேன். அவர் சொன்னார், கவலை இல்லை, உங்களோட ஊர் போல பிரச்சனை இல்லை, எங்களுக்கு லேசாக முடித்துக் கொள்ளலாம் என்றார். பாருங்கள் அது நம்பிக்கை, பாருங்கள் அது நம்பிக்கை. 5 பெண் பிள்ளைகளை பெற்றவர் கூட மிக சந்தோஷமாக நம்பிக்கையாக அவர் இருக்கிறார். ஆனால் சாதாரண வருமானத்தோடு இருக்கிற நமது ஒரு சகோதரர் ஒரு 2 பிள்ளை கிடைத்து விட்டால் ஹலாலாக தொழில் செய்து கொண்டிருக்கிறவர் ஹராமாக சரி சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வருகிறது. அப்படியா இல்லையா? ஹலாலாக தொழில் செய்து கொண்டிருப்பார், நல்ல இபாதத்தாக இருப்பார், நல்லா செய்வார். அந்த பிள்ளை கொஞ்சம் வயதுக்கு வர வர அவர் கவலை தொற்றிக் கொள்ளும், நோயாளியாக மாறிவிடுவார், தனக்கு எதுவும் நடந்துவிடும், அவசரமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பார். கடைசியிலே ஹராத்திலே போய் விடுவார், வட்டியிலே விழுவார், அல்லது மோசடியான தொழிலை விழுவார், அல்லது போதைப் பொருள் வியாபாரத்தை செய்வார். பெண் பிள்ளை ஒருவருக்கு சீதனம் கொடுத்தால் தான், வீடு கட்டி கொடுத்தால் தான் கல்யாணம் நடக்க முடியும் என்கிற அந்த கலாச்சாரம், இந்த நிலைமை யார் உருவாக்கியது? ஏன் அது ஆரம்பத்தில் இல்லை? அது ஏன் அது ஆக்கூடாமல் இல்லை? நம்ம சமூகத்தில் மட்டும் ஏன் வந்தது? மார்க்கெட் இது பட்டு மோசமாக மார்க்கெட்டுக்கு எதிரான கலாச்சாரம் இது. ஏன் நம்மால் மாற்ற முடியவில்லை? நாங்கள் முழு முஸ்லிம்கள் தானே. இதை மாற்றக்கூடிய ஒரு அரசியல் நிர்வாகம் நமது ஊரில் இருந்திருந்தால், இதுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய அரசியல் நிர்வாகம் இருந்திருந்தால் நமது வாழ்க்கை எவ்வளவு இலேசாக மாறி இருக்கும்.